முதல் செய்தியா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போப் பிரான்சிஸ் அவர்களுடைய உடல் நலம் தான். போப் பிரான்சிஸ் அவர்கள் ரொம்ப நாட்களாகவே அதிகமாக வெளி உலகத்துக்கு வராமல், இல்லை அவர் ஸ்பீச் செஞ்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தா அவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறத கட் பண்ணிடுவாங்க. நிறைய நேரம் ஹாஸ்பிட்டலே இருப்பார். இப்போ ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படிங்கிற தகவலை 2 தினங்களாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். காம்ப்ளெக்ஸான ஒரு இன்ஃபெக்ஷன் அவரை பாதித்திருப்பதாகவும், அடுத்ததாக என்ன அவருடைய உயர் சிகிச்சை அப்படிங்கிறத பற்றியான மருத்துவர்கள் ஆலோசனைப்படி சிகிச்சை கொடுத்து வருவதாகவும், சீக்கிரமாக போப் பிரான்சிஸ் அவர்கள் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. இன்னைக்கு ஏகப்பட்ட ஊடகங்களில் போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு பிறகு அடுத்ததாக என்ன, கத்தோலிக் சபையில் எந்த மாதிரியான மாற்றங்கள், புதிய போப் யார் அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. போப் பிரான்சிஸ் அவர்கள் அதிரடியாக சில மாற்றங்கள் எல்லாமே உருவாக்கியிருந்தார். குறிப்பாக வேட்டிக்கனில் பெண்கள் அப்படிங்கிறவங்க உயர் பதவிக்கே வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது எல்லாத்தையுமே மாற்றி அமைத்தவர் போப் பிரான்சிஸ் அவர்கள் தான். ஸோ அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கத்தோலிக் திருச்சபைகளில் பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அந்த மாற்றம் எப்படி உலக அரசியலில் பேசப்பட போகிறது அப்படிங்கிறதும் ஒரு பெரும் திருப்பம் தான்.